ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராகவா லாரன்ஸ் நேம் தான் கோலிவுட் வட்டாரத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஏன்னா இப்போ அவர் நடிப்பிலிருந்து அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது. இவர் இப்போ ரீசெண்டாக நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனால் அப்போவே நிறைய பேர் கெஸ் பண்ணாங்க இவர் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ள நடுவில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து இப்போ முதலமைச்சராகவும் ஆகிட்டாரு. அண்ட் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காரு, விஜயே அரசியலுக்கு வந்துட்டாரு, நான் போகவா அப்படின்னு கேட்டப்ப அவங்க அம்மா, அந்த பையன் தெரியாம வந்துட்டான், அவன் ரொம்ப அமைதியான பையன், ஆனா இந்த அரசியல நிறைய ஜாதி மத பிரச்சனை இருக்கு, அதை எப்படிதான் சமாளிக்க போறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். ஆனா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு, அந்த புள்ளையே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன, நீயும் அரசியலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நான் அரசியலுக்கு வர தயாராகிட்டேன், இப்போ நான் அரசியலுக்கு இறங்கணும்னா அது மக்களோட கையில் தான் இருக்கு, மக்கள் நீங்க ஓகே சொன்னா நான் இறங்குறேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல கூட தமிழ்நாட்டு மக்களை தெருநாய் கூட ஒப்பிட்டு பேசினதா அவர் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானாரு. அண்ட் இது எல்லா விமர்சனமும் போயிட்டு இருக்க மத்தியில இப்ப திருச்சியில நடக்க போற இடைத்தேர்தல்ல அவர் தான் டிவிகே சார்பா நிக்க போறாரு அப்படின்ற நியூஸும் வந்துட்டு இருக்கு. பட் அதை அபிஷியலா சொல்லலைனாலும் விஜய் அவர்களோட சப்போர்ட் ராகவா லாரன்ஸுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ த்ரிஷா அவர்கள் திருச்சியில நிக்க போறதா சொன்ன நியூஸ் எல்லாம் பொய்யா, அப்போ த்ரிஷாவுக்கு எந்த ஒரு பதவியும் இல்லையா அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்கள் நேம் வச்சு இப்ப இந்த விமர்சனம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு ராகவா லாரன்ஸோ இல்ல த்ரிஷாவோ சீக்கிரமே ஒரு பதிலடி கொடுக்கணும். இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.